ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். சேர்ந்து வாசிக்கலாம் இன்னொரு விஷயம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணினோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றையினுடைய வாக்கு தத்தத்திற்காக ஜெபித்த போது ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வாக்கு தத்தம், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று அவர்கள் காண்பார்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னோடு பணம் இருக்கிறது என்று அவர்கள் காண்கிறார்களோ இல்லையோ, உங்களை சுற்றி பெரிய பலம் இருக்கிறது என்று அவர்கள் காணாமல் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்கிறதை கர்த்தர் உங்கள் சொந்தங்கள் பார்க்க உதவி செய்ய போகிறார். உங்களை பகைத்தவர்கள், வெறுத்தவர்கள், நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிறதை அவர்கள் பார்க்க போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த உலகத்திலே பலவிதமான ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். பலருக்கு ஆண்டவர் சொத்துக்களை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சிலருக்கு ஆண்டவர் பணத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சிலருக்கு நல்ல வேலைகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனா எல்லா ஆசீர்வாதத்தை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடம் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த முழங்கால் யுத்தத்தில் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆசீர்வாதமாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார். நான் நம்புகிறேன் இந்த 2019வது வருடம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஆண்டாய் உங்களுக்கு மாறப்போகிறது. ஒரு மிகப்பெரிய வெற்றியின் ஆண்டாய் மாறப்போகிறது. ஏனென்று சொன்னால், உலகத்தை ஜெயித்த ஜெயவேந்தன் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறதை சகல ஜனங்களும் கண்டுகொள்ள போகிறார்கள். ஹல்லேலூயா. இவனிடத்துல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது, இவனிடத்துல ஏதோ ஒரு வேற்றுமை இருக்கிறது. இவன் எல்லாரை போல அல்ல. இவ்வளவு சூழ்நிலையிலும் அவன் சந்தோஷமா இருக்கிறான். இத்தனை பிரச்சனை வந்து அவன் தள்ளாட விடல அப்படின்னு மற்றவர்கள் சொல்ல போகிறார்கள். இவன்கிட்ட என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னா, உலகத்திலே இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரிய தேவன் இவனோடு கூட இருக்கிறார் என்கிறதை உன்னை வெறுத்த அனைவரும் பார்க்க போகிறார்கள் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வேதம் இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கை அநேக ஜனங்கள், அந்த நாட்டிலே இருக்கிற ஜனங்கள், கேராரூர் மேய்ப்பர் இல்லைன்னா அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் அவனை எப்படியாவது அவன் கெட்டு போய் விடுவான் என்று நினைத்தார்கள். அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், அவனை நம்ம துரத்திடுவோம், அவன் இந்த இடத்தை விட்டு கடந்து போயிடுவான், பலவிதமான பிளான் அவனுக்கு விரோதமாய் பண்ணினார்கள். அவ்வளோதான், நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இவன் துரத்தப்பட போறான், இவன் ஒன்றும் இல்லாம தான் போக போறான் அப்படின்னு சகல ஜனங்களும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அவங்க முடிவில் என்ன கண்டு கொண்டாங்கன்னா, அவன் துரத்தப்படுறத பார்க்கல, அவன் கெட்டு போனதை அவங்க பார்க்கல, அவன் குடும்பம் அழிந்து போனதை பார்க்கல. ஒன்றை பார்க்கிறார்கள், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளையை, நீங்க கெட்டு போக வேண்டும் என்று 1000 பேர் உங்க மேல பொறாமைப்படலாம். உங்க குடும்பம் நல்லா இருக்காதுன்னு நிறைய பேர் நினைக்கலாம், உங்கள் சொந்தங்கள் நினைக்கலாம், உங்க பிள்ளைகளை நினைக்கலாம், உங்களுடைய வருமானத்தை அப்படி நினைக்கலாம். அதற்காக பல முயற்சிகள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நிர்மூலமாக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை, உங்களை அழிக்கிறதற்கு யாரும் அதிகாரம் இல்லை, உங்களுக்கு செய்வனை வைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை, உங்களுக்கு மாந்திரிக கட்டுகளை செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஏன் அப்படின்னா, அவர்கள் கெட்டு போயிடுவான்னு பார்க்க
கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்க போறார். காரணம் என்னன்னா, உங்களோடு இருக்கிற சக்தி சாதாரணமான சக்தி அல்ல. உங்க தகப்பனாரோடு தாயாரோடு இருந்த சக்தி சாதாரணமானது அல்ல. உலக ரட்சகர், எல்லாவற்றுக்கும் பரம வைத்தியர், விடுதலை கொடுக்கிற கர்த்தர், எதிர்த்து நிற்க முடியாத அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனாலே எத்தனை மனிதர்கள் உனக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டாலும் எரிச்சல் பட்டாலும் நீ அழிந்து போவாய் என்று முயற்சி எடுத்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லவே இல்லை, அவர்கள் முடிவிலே ஒன்றை பார்க்க போகிறார்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கூட இருக்கிறார் என்கிறதை அவர்கள் பார்க்க போகிறார்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அவர்கள் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே ஒன்றை கண்டுபிடித்தார்கள். என்ன கண்டுபிடித்தாங்கன்னா, இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரியா, இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம எத்தனை முயற்சி எடுத்தோம், எத்தனை பிளான் பண்ணோம், எவ்வளவு திட்டம் போட்டோம், ஆனாலும் இவனை ஒண்ணுமே பண்ண முடியலையே. என்ன சக்தி அவன் வச்சிருக்கிறான்? நம்மை விட பெரிய சக்தியா இருக்கிறது, நம்முடைய மாந்திரிகத்தை விட பெரிய சக்தியா இருக்கிறது. அது வேற எந்த சக்தியும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிற அந்த பலன். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் தளர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா, என்னால் இந்த பொறுப்புகளை செய்ய முடியுமா, நான் என்னுடைய பிள்ளைகளை எப்படி திருமணம் செய்து கொடுக்க போறேன், எனக்கு தலைக்கு மேலே ஒரு மிகப்பெரிய பாரம் எனக்கு இருக்கிறது, பெரிய பொறுப்போடு நான் இருக்கிறேன், எப்படி நான் தொடர்ந்து செய்வேன், எனக்கு அதுக்கு நம்பிக்கை இல்லைன்னு கூட வந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நான் நம்புறேன், அது நீங்க செய்ய போறதில்லை, உங்க பலத்தினால நீங்க செய்ய போறதில்லை, கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால கர்த்தர் அந்த இடத்துல உங்களை காரிய சக்தி உள்ளவர்களாய், கர்த்தர் அந்த இடத்துல உங்களை பெஸ்டாய் அந்த காரியத்தை நீங்களே செய்ய போகிறீர்கள். உங்கள் கை செய்ய போகிறது. காரணம் உங்க பலத்தினாலே அல்ல, கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால அதை செய்ய போறீங்க. நம்புறவங்க ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமைப்படுத்த போகிறோம். சிஸ்டர், உங்க கைனால கர்த்தர் செய்ய போறார். பலன் இல்லாத உன் மகனை கொண்டு, பலன் இல்லாத உன் மகளை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய போறாரு. யாரோ ஒருவர் இந்த இடத்துல கலங்கி போய் வந்திருக்கலாம், என்னால செய்வதற்கு முடியாது பாஸ்டர், அதற்கு வேண்டிய பலன் என்னிடத்துல இல்லை, அதற்கு வேண்டிய ஞானம் என்னிடத்துல இல்லை, பண வசதிகள் எதுவுமே இல்லை, ஆனா பொறுப்பு ரொம்ப பெருசு, நான் எப்படி செய்ய போறேன், அதை குறித்த ஒரு பெரிய பதட்டம் உங்களுக்குள்ள இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க கூட இருக்கிற சக்தி பெரிய சக்தி. கர்த்தரே உங்க கூட இருக்கும்போது உன் கை ஆரம்பித்ததை உன் கை செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வைக்கிறதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிள்ளைகளை கொடுப்பாரே, ஆனால் பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர் அவர்களை சரியான இடத்துல கொண்டு போய் வைக்கிறதற்குள்ள பலனை உங்களுக்கு தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பொறுப்பை கொடுப்பாரே, ஆனால் உன்னை நம்பி அந்த பொறுப்பு கொடுக்கப்படவில்லை, உங்கள் தாளந்தை நம்பி அந்த பொறுப்பு கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்கிறதற்காகத்தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமோதிக்கிறீர்களா? இந்த வசனத்தை நான் நேற்றைக்கு இரவிலே தியானித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் விசேஷமாக ஒரு 3 காரியத்தோடு என்னோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த ஈசாக்கை அவர் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்கிறதை எதை வைத்து அவர்கள் கண்டுபிடித்தார்கள்? ஈசாக்கை பகைத்தவர்கள், வெறுத்தவர்கள், அவனை வேண்டாம் என்று ஒதுக்கினவர்கள் எல்லாருமே அவனிடத்துல வந்து சொல்றாங்க, எப்பா நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் என்று சொல்லுகிறாரு. ஆதலால் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ண வந்தோம், எங்களை தடுத்துறாதீங்க, எங்களை கொன்றாதீங்கன்னு சொல்லி அவரிடத்துல ஒரு இரக்கத்திற்காக வருகிறார். அப்போ ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்கிறதை இந்த ஜனங்கள் எதுல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 காரியத்தை நான் தியானித்தேன். முதலாவதாக நம்பர் 1 எடுத்து வாசிக்கலாம். அந்த அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். நீங்க அப்படியே 1வது வசனத்தை வாசிங்க. 26ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்திற்கு
கேராருக்கு போனான். நன்றாய் கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசம் எல்லாம் பயங்கரமான பஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எதை விதைத்தாலும் 10% கிடைக்கிறது கூட கஷ்டமாக இருக்கிறது. தண்ணி இல்லாத பஞ்சமா இருக்கலாம், வெயில் அதிகமா இருக்கிறதுனால இருக்கலாம். ஆனால் சுற்றி எல்லா பக்கத்திலையும் நஷ்டம், தொழில் நஷ்டப்படுகிறது. அவர்கள் விவசாயங்கள் ஒன்றும் சரியில்லை. எல்லா பக்கமும் ஜனங்கள் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த நேரத்தில் வேதம் சொல்கிறது, ஈசாக்கு விதை விதைக்கிறான். நான் நம்புறேன் பஞ்சகாலம் ஒரு வருஷம் எல்லாம் சிலருக்கு நீடிக்கிறது இல்லை, சிலது 6-7 வருடங்கள் கூட அந்த பஞ்சகாலம் நீடிக்கும். அந்த பஞ்சகாலம் வந்துட்டாலே ஜனங்கள் விதை விதைக்கிறத நிறுத்திடுவாங்க. அவங்க எந்த விவசாயமும் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பஞ்சகாலம் வந்துச்சுன்னா தண்ணி இருக்காது, அந்த விவசாயம் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்காது. அதனால யாருமே விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லாருமே பயந்து போய் நஷ்டம் அடைஞ்சிருவோமோ, இது நமக்கு கிடைக்காதோன்னு சொல்லும் போது ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். ஈசாக்கோட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை எப்படி அவர்கள் கண்டு கொண்டார் என்றார், நான் நம்புறேன் முதலாவதாக எப்படி கண்டு கொண்டாங்கன்னா, எல்லாரும் செய்கிறதும் நல்லா வரல, எல்லாரும் செய்கிறதும் சாவியாக போகிறது, எல்லாரும் செய்கிறது இழந்து போகிறது. இல்ல பல பேரால் செய்ய முடியவில்லை. ஆனா இவன் செய்யும் போது கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு கர்த்தர் பதில் தர்றாரு. நான் விசுவாசிக்கிறேன் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை ஜனங்கள் இந்த ஆண்டுல கண்டுபிடிக்க போகிறார்கள். எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு சொன்னா, பல பேர் செய்ய முடியாததை, பல பேர் தோற்று போய் விட்டதை கர்த்தர் உங்க மூலமா எடுத்து, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுகிற கர்த்தர் உங்க மூலமாய் நிறைவேற்ற கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அந்த பலனை உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். 10 பேர் தோற்று போகலாம், பல பேர் தோற்று போகலாம். ஆனா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனால நீங்க அந்த இடத்துல ஜெயிக்க போகிறீர்கள், அந்த வேலையில ஜெயிக்க போகிறீர்கள். கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு கைகூடி வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் செஞ்சு பார்த்தோம், ஒண்ணுமே வாய்க்கல. நம்ம எல்லாம் முயற்சி எடுத்து பார்த்தோம், எதுவுமே நடக்கல. நம்ம கிருஷி பண்ணுனா அவ்வளவுதான், 25% கூட கிடைக்கல. ஆனா இவன் மட்டும் நட்டா எப்படிப்பா, இவன் 10 போட்டா 10 100 வருது, 100 போட்டா 1000 வருது. இவன் செஞ்சா மட்டும் எல்லாமே நல்லா வருது. ஏன் அப்படின்னா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில எல்லாரும் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறதுனுடைய அர்த்தம் நான் செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். உண்மையாகவே கர்த்தரை உங்களோடு கூட வைப்பீர்களே ஆனால் இந்த வருஷத்துல வேற எதற்காக நீங்கள் ஜெபிக்காதிருங்கள். ஒன்றே ஒன்று மட்டும் ஜெபிங்க, நீங்க என் கூட இருந்தா மட்டும் போதும் ஆண்டவரே, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு வேற எதற்கு மேலேயும் எனக்கு பற்றுதல் இல்லை. நீங்க இருந்தீங்கன்னா பலர் தோற்று போனாலும் நான் ஜெயிப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்குள்ள வந்துவிடும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இந்த முழங்கால் யுத்தத்துல இனி இருக்கிற நாட்கள் முழுவதும் ஜெபம் பண்ணணும். என் கூட நீங்க இருங்கப்பா, என் கூட நீங்க இருங்கப்பா, என் கூட நீங்க இருங்கப்பா. கர்த்தர் இருக்கட்டும். தோல்வி, பல பேர் தோல்வி அடைந்ததை உங்க மூலமாய் கர்த்தர் வெற்றி அடைவார். ஹல்லேலூயா. இந்த ஃபைலை வேற யாராலும் முடிக்க முடியல கொண்டு போய் உங்க கையில கொடுப்பாங்க. ஆனா நீங்க அதை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தருவார். இந்த வேலையை யாராலும் செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க, கர்த்தர் உங்க மூலமாய் செய்து முடிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ ஈசாக்குனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிறதை அந்நியர், அவனை பகைத்தவர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எல்லாரும் செய்கிறதும் வாய்க்கலனாலும் அவன் செய்தது வாய்த்தது. ஹல்லேலூயா. அது எப்படி வாய்ச்சிச்சாமா, பஞ்சமுள்ள காலத்திலே அவன் செய்தது வாய்த்தது. ஒண்ணுமே இல்லை, ஆனா அவன் செய்யறதெல்லாம் பெஸ்டா வருது. எப்பா, இவ்வளவு இருந்தா கூட இந்த பெஸ்டா பண்ண முடியாது, இந்த காரியம் எல்லாம் இருந்தா கூட பெஸ்டா பண்ண முடியாது. ஆனா இந்த சிம்பிளான காரியத்தை வச்சு இவ்வளவு பெஸ்டா பண்ண முடிஞ்சிருச்சே. நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்.